மும்பை நகரத்துக்கு பக்கத்துல ராம்பூர்னு பேர் கொண்ட ஒரு சின்ன நவீன கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல அபிமன்யுன்னு பேர் கொண்ட ஒரு ஆளு தன்னோட மனைவி நிதி கூட ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டை நடத்திக்கிட்டு வந்தாரு. வெளியில இருந்து வந்துட்டு போற எல்லா ஆளுங்களும் அதிகப்படியா அபிமன்யோட ரெஸ்டாரண்ட்ல தான் உணவை சாப்பிட விரும்புவாங்க. அபிமன்யோட மனைவி வர கஸ்டமருங்களுக்கு தன்னோட கையால சமைப்பாங்க. ஒரு நாள் நடந்த விஷயம், பேங்க் மேனேஜர் தாராச்சந்த் தன்னோட மனைவி அனிதா கூட அபிமன்யோட ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வந்தாங்க. உங்களோட ரெஸ்டாரண்ட்ல சாமின் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது, அதுவும் ரொம்ப தூரம் வரைக்கும். இன்னைக்கு என் பொண்டாட்டி செய்கிற சாமுன் சாப்பிடணும்னு ஆசை வந்த உடனே நான் என்ன யோசிச்சேன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்து சாப்பிடலாம்னு நினச்சேன். கண்டிப்பாக. அது என்னென்னா கஸ்டமர்ஸ்க்காக என்னோட மனைவி தான் அவள் கையாலேயே சாப்பாடு செய்கிறா. அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? சீக்கிரமாக 2 பிளேட் சாமின் கொண்டு வர சொல்லுங்க, எங்களுக்கு ரொம்பவே பசிக்குது. அபிமன்யு ரொம்ப சந்தோஷத்தோட தாராச்சந்த் அப்புறம் அவருடைய மனைவிக்கு ஒவ்வொரு பிளேட் சாமினை வச்சாரு. வா அபிமன்யு, நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அப்படியே செஞ்சிட்டீங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் தாராத்திஞ்சி. இந்த மாதம் என்னால் பேங்க் இன்ஸ்டால்மெண்ட்டை கட்ட முடியலை. என்னோட பையன் மும்பை சிட்டியில் படிச்சிட்ருக்கான். அப்புறம் அவனுக்கு இந்த மாதம் ஃபீஸும் கட்ட வேண்டியது இருக்குது. அட, இதில் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் எங்கேயாவது ஓடி போக போகிறீங்களா என்ன? அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு 2 மடங்கு லோன் தர்றதுக்கும் தயாராக இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை இன்னும் பெருசாக்குங்க. இது ரொம்ப பெரிய ஒரு ஹோட்டலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள். இல்லை தாராத்தஞ்சி, நான் இந்த சின்ன ரெஸ்டாரண்ட்லேயே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். நான் இப்போது பேங்க்காரங்க தொல்லையிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சா போதும். தாராச்சந்த் ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வந்தாரு. அப்புறம் அபிமன்யோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நேர் எதிர்க்க இருக்க ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாரு. இது அபிமன்யோட ரெஸ்டாரண்ட்டை விட ரொம்ப பெருசாவும் நல்லா இருக்குங்களே. இந்த ரெஸ்டாரண்ட் அபிமன்யோட ரெஸ்டாரண்ட்டை விட ரொம்ப பெருசாக இருக்கு. இது பிரிஜேஷோட ரெஸ்டாரண்ட். இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அபிமன்யோட ரெஸ்டாரண்ட் தான் ரொம்பவே பிடிக்கும். பேங்க் மேனேஜர் தாராச்சந்த் தன்னோட மனைவியோட கார்ல கிளம்பி போயிட்டாரு. அவர் பேசினது அடுத்த ரெஸ்டாரண்டோட ஓனர் பிரிஜேஷ் தன்னோட வேலைக்கார சத்தியம் கூட பின்னாடி இருந்து தெரியாம கேட்டுட்டு இருந்தாரு. கேட்டிங்களா முதலாளி? ஒரு பக்கம் இந்த பேங்க் மேனேஜரு உங்களோட லோன் ஃபைலை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, இன்னொரு பக்கம் இவர் அபிமன்யோட ரெஸ்டாரண்ட் சாப்பாடை புகழ்ந்துக்கிட்டு இருக்காரு, அதுவும் அவரோட பொண்டாட்டிக்கு முன்னாடி. அதோட நம்மளோட ரெஸ்டாரண்ட்டை அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் பெரிய பெரிய பூட்டெல்லாம் தொங்குறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது சத்தியம், கொஞ்சமாவது நல்ல வார்த்தைகளை பேசு. அந்த நாள் கண்டிப்பாக வராது. அது ஏன் முதலாளி வராது? பார்க்குறீங்கல்ல, நாளுக்கு நாள் நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் கஸ்டமர்ஸ் வர்றது கம்மியாகிக்கிட்டே இருக்கு. நீ இப்போ சொல்கிற விஷயம் என்னவோ சரிதான் சத்யம். இந்த அபிமன்யோட ரெஸ்டாரண்ட் இருக்கிறதால என்னோட கஷ்டங்கள் என்னமோ அதிகமாயிட்டே தான் இருக்குது. அபிமன்யோட ரெஸ்டாரண்ட்டில் எல்லா உணவையும் அவனோட மனைவி நிதி தான் தயார் பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் ரெஸ்டாரண்ட்டோட உணவை எதுக்காக உங்கள் மனைவியை வச்சு தயார் பண்ணக்கூடாது? நீ எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்க? என்னோட மனைவிக்கு சாப்பாடு பண்ணவே தெரியாது. கடைசியாக நீ அவளோட கையாலேயே செஞ்ச அந்த ஆலு பரோட்டாவை சாப்பிட்டல, அப்புறம் அடுத்த நாள் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுவும் சரிதான் முதலாளி. நீ கவலைப்படாத சத்தியம், என்னோட மூளையில் ஒரு யோசனை இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. இந்த பேங்க் மேனேஜர் தாராச்சந்தோட டிரான்ஸ்ஃபர் இன்னும் கொஞ்ச நாளில் நடக்க போகுது. அப்புறம் புது பேங்க் மேனேஜர் என்னோட தூரத்து சொந்தக்காரர் வேற. அபிமன்யு ரெஸ்டாரண்ட்டோட மொத்த பணமும் பேங்க்கில் தான் போட்டு வச்சிருக்கான். அப்புறம் அவனோட நிலங்களையும் பேங்க்கில் தான் அடமானமும் வச்சிருக்கான். அந்த புது பேங்க் மேனேஜரை வச்சு நான் பண்ண போகிற பிளானில் அபிமன்யு கண்டிப்பாக தெருவுக்கு வந்துடுவான். தன்னோட ரெஸ்டாரண்ட்குள்ளே போய் உக்காந்துட்டாரு. அப்போதான் அந்த இடத்துக்கு பார்க்கறதுக்கு வித்தியாசமா தெரியுற ஒரு மனுஷன், அந்த ஆளு ரொம்ப அழுக்கான கோட்டை போட்டிருந்தாரு, ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்காந்துட்டாரு. எனக்கு ரொம்பவே பயங்கரமாக பசிக்குது, சீக்கிரமாகவே பர்கர், பீஸா அப்புறம் பிளாக் டீயும் கொண்டு வாங்க. சத்தியம் அந்த ஆளை பார்த்துட்டு மோசமான முகத்தை வச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, நீங்கள் இவ்வளோ மோசமான ட்ரெஸ்ஸை போட்டிருக்கீங்க, நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல, அந்த சேரோட விலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களால் அந்த சேரும் ரொம்ப அழுக்காயிடுச்சு. நீ என்ன மாதிரி ஒரு மனுஷன்? உன்னோட முதலாளி உனக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லியே தரலையா? அப்புறம் உனக்கும் கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணுன்றது தெரியாதா? எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, எனக்கும் தெரியும் கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படியெல்லாம் பேசணுன்னு. கஸ்டமர்ஸும் இவ்வளோ அழுக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளெல்லாம் வரவே மாட்டாங்க. போதும், ஓவர் ஆயிடுச்சு.
நீ என்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்ட. இங்கே பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல. அப்புறம் எந்த ஒரு ஆளோட ட்ரெஸ்ஸை பார்த்தோம் அவங்களோட நிலைமை என்னன்னு உன்னால் முடிவு பண்ணவே முடியாது. சில நேரங்களில் கண்ணால் பார்க்குற எதுவுமே உண்மையாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. எனக்கு என்னவோ நீ பழைய தமிழ் தத்துவ படத்தை பார்த்துட்டு வந்த மாதிரி தோணுது. அப்பதான் அந்த இடத்துக்கு பிரிஜேஷ் வந்துட்டாரு. என்னாச்சு சத்யம், இங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு? பாருங்க முதலாளி, இந்த ஆள் எவ்வளோ மோசமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கான். இவனோட கோட்டும் ரொம்ப அழுக்காக இருக்கு. இவனை பார்த்தா பல வருஷங்களாக கோட்டை துவைக்காத மாதிரி தானே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆள் உங்களையே அவமானப்படுத்திட்டு இருக்கான். என்னையே அவமானப்படுத்துறானா? எனக்கு புரியலையே. அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னோட முதலாளி உனக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி தரலையான்னு கேட்குறான் முதலாளி. நான் அதில் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? உங்களோட சர்வெண்ட்டு என்னோட ஆர்டரை எடுக்கிறதுக்கு பதிலாக என்னோட ட்ரெஸ்ஸை பார்த்து கிண்டல் பண்ணுறாரு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்களை மாதிரி மோசமாக இருக்கிற ஆளுங்க வரவே மாட்டாங்க. என்னோட சர்வெண்ட் சொன்னது ரொம்பவே சரிதான். எனக்கும் சந்தேகமாக இருக்குது, உங்களோட பாக்கெட்டில் பணம் இருக்கா இல்லையான்னு. உங்களுக்கு இந்த இடம் கரெக்ட் கிடையாது. உங்களுக்கு எதிரில் இருக்க கடை தான் கரெக்டு. போய் அங்கே உட்காருங்க. பிரிஜேஷ் சொன்னதை கேட்டுட்டு அந்த மனுஷன் ரொம்ப கோவப்பட்டு எழுந்து நின்னாரு. அப்புறம் நேரா அபிமன்யோட ரெஸ்டாரண்ட்ல போய் உட்கார்ந்தாரு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு சீஸ் பர்கர் அப்புறம் ஒரு சூப்பர் பிளாக் காஃபி. சரி, உடனே கொண்டு வரேன். அபிமன்யு உடனே அவருடைய ஆர்டரை கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த மனுஷன் பர்கர் அப்புறம் பிளாக் காஃபியை குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாரு, ரொம்ப சூப்பர். உங்களோட ரெஸ்டாரண்ட்டை பற்றி எல்லாரும் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜனங்க எல்லாரும் உங்கள் ரெஸ்டாரண்ட்டை பற்றி ரொம்ப நல்லபடியாக தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பிளாக் காஃபியை குடித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆமாம், ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் தன்னோட பேக்கெட்டில் கையை விட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் அபிமன்யுவை பார்த்து சொன்னார், என்னை மன்னிச்சிடுங்க யங் மேன், என்னோட பர்ஸை நான் வீட்டிலேயே மறந்து வச்சுட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு எப்போ காசு கிடைக்குதோ அப்போ வந்து காசை கொடுங்க. நீங்கள் நிஜமாவே ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கீங்க. ஒரு பக்கம் நீங்கள், இன்னொரு பக்கம் உங்கள் எதிர்த்த கடைக்காரர். அவருக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணுன்றது கூட தெரியவே இல்லை. உங்களோட கேரக்டரை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு சின்ன மென்ற வைரத்தை அபிமன்யு கையில் கொடுத்தாரு. இது டைமண்ட் ஆச்சே, இதை நீங்கள் எதுக்கு எனக்கு தரீங்க? இல்லை, இது டைமண்ட் கிடையாதுப்பா, இது ஒரு கேட்ஜெட். ஒருவேளை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இதோட அவசியம் கண்டிப்பாக உனக்கு வரலாம். இதை உன்கிட்டயே பத்திரமா நீ வச்சுக்கோ. ஒருவேளை என்னோட லைஃப்பில் மறுபடியும் நான் உன்னை பார்த்தேன்னா கண்டிப்பாக என்னை பற்றின எல்லா விஷயங்களையும் உனக்கு சொல்லுவேன். இதை சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அவர் போன உடனே நிதி அபிமன்யு கிட்ட சொன்னா, யாருங்க அவரு? எனக்கு தெரியல நிதி, ஆனால் அவர் யாருன்றத அவரோட கண்ணை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுகிட்டு இருக்குன்னா அவர் என்னவோ ஒரு பழைய காலத்தை சேர்ந்த முதலாளி மாதிரி தெரியுது. ஆனா அவரு ரொம்ப மோசமான ட்ரெஸ்ஸில் போட்டிருந்தாரு. யாரோட ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு அவங்களோட கேரக்டர் என்னன்றத நம்மளால் முடிவு பண்ண முடியாது நிதி. அவரோட கண்ணை பார்க்கும்போதும் அவரோட முகத்தை பார்க்கும்போதும் எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. கண்டிப்பாக அவர் நல்லா படித்தவராக தான் இருக்கணும். கொஞ்ச நாள் இப்படியே கடந்தது. அப்புறம் ஒரு நாள் பேங்க் மேனேஜர் தாரா சந்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அந்த இடத்துல பிரிஜேஷோட சொந்தக்காரர் டில்லு மேனேஜர் ஆகி பேங்க்குக்கு வந்தாரு. டில்லு பேங்க்குக்கு வந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பிரிஜேஷ் பேங்க்குக்கு வந்து சொன்னான், நான் உங்களுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும் பிரிஜேஷ், என்னை இந்த கிராமத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு நேர்மையான பேங்க் மேனேஜர் இந்த உலகத்திலேயே இல்லையே. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு எதிரில் அபிமன்யுன்ற பேரில் ஒரு ஆள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கான். அவனோட ரெஸ்டாரண்ட்டோட எல்லா பணத்தையும் பேங்க்கில் தான் போட்டுட்ருக்கான். ஆனால் அவனுக்கு என்ன தோணுதுன்னா அவன் தான் இந்த பேங்க்கோட மேனேஜர்னு நினைக்கிறான். அவனுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் பேங்க்கோட இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டுறதே கிடையாது. அப்புறம் அவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் அவன் கட்டுறான். இந்த ஃபைல்ஸ் பிரகாரம் அவன் ஒரு வருஷத்துலேயே அவனோட லோன் எல்லாத்தையும் முடிச்சிருந்துருக்கணும். ஆனால் இப்போ அவனோட லோனுக்கு மொத்தமாக 3 வருஷம் ஆயிடுச்சு. கடைசியாக இருந்த பேங்க் மேனேஜர் அவனுக்கு ஃபேவராக எல்லாத்தையும் பண்ணார். எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் உங்களோட மொத்த பணத்தையும் உடனே அவங்ககிட்ட இருந்து வசூல் பண்ணி ஆகணும். நான் உங்களோட தூரத்து சொந்தக்காரன் பிரிஜேஷ், உங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டேன்னா என்ன? ஆனால் உங்களுக்கே தெரியும்ல, சொந்தக்காரங்களாக இருக்கிறதுனால எல்லா விஷயமும் நடக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதில்ல? நீங்கள் சொல்கிற எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது. உங்களுக்கு சேர வேண்டியது கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும். அப்படின்னா கவலையே படாமல் போய் தூங்குங்க. 24 மணி நேரத்தில் அபிமன்யு தெருவுக்கு வந்துட்டான்ற நியூஸ் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். அடுத்த நாளே பேங்க் மேனேஜர் டில்லு எல்லா பேப்பர்ஸையும் எடுத்துக்கிட்டு அபிமன்யோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் பேங்கோட எல்லா பணத்தையும் மொத்தமாக கொடுக்க சொல்லி பேசினாரு.
என்னால் எல்லா பணத்தையும் மொத்தமாக கட்ட முடியாது. எனக்கு கொஞ்சமாவது டைம் கொடுங்க. பேங்க்கில் உங்களுக்கு 1 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த பேங்க் மேனேஜர் என்ன இப்படி கட்டாயப்படுத்தினதே கிடையாதே. அவரே பழைய மேனேஜரு, நான் இப்போ புது மேனேஜர். உங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்குது. இந்த ஒரு நாள் டைமில் நீங்கள் 25 லட்சத்தை பேங்க்கில் கட்டி ஆகணும். இல்லைனா உங்களோட இந்த ரெஸ்டாரண்ட்டை பேங்க்கு ஜப்தி பண்ணிடுவாங்க. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு இதில் முழு அதிகாரமும் இருக்குது. இப்படி சொல்லிட்டு டில்லு அங்கிருந்து போயிட்டாரு. அபிமன்யு பாவம் ஒரு நாள்ல இவ்வளோ பணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியல. பேங்க் மேனேஜர் ரொம்பவே தந்திரமா அபிமன்யோட ரெஸ்டாரண்ட் அப்புறம் வீட்டை ஜப்தி பண்ணாங்க. அப்புறம் அபிமன்யுவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. கணவன் மனைவி அவங்க 2 பேரும் 2 நாளா பசி பட்டினியோட இருந்தாங்க. அப்பதான் அபிமன்யுவுக்கு திடீர்னு ஏதோ ஞாபகம் வந்தது. அவர் தன்னோட கோட் பாக்கெட்ல இருந்து அதே வைரத்தை எடுத்தாரு. இது அந்த வைரம் தானே, பார்க்கறதுக்கு ரொம்ப அழுக்கா இருந்தாரு, அந்த மனுஷன் கொடுத்தது தானே. நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த வைரத்தை மார்க்கெட்டில் வித்துடலான்னு நினைக்கிறேன். திடீர்னு அந்த வைரம் அவர் கையை விட்டு நழுவி தரையில போய் விழுந்தது. அப்புறம் நாலாபுறமும் பல நிறங்கள்ல கதிரொளி ஏற்பட்டது. கொஞ்ச நேரத்திலேயே அபிமன்யுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்தது. இது எப்படிங்க சாத்தியமாச்சு? அவர் என்ன ஏதாவது மாயாஜாலக்காரரா? இல்லை நிதி, எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா இது வெறும் வைரம் கிடையாது, இது ஒரு கேட்ஜெட்னு சொன்னார். இதுக்குள்ள ஒரு அழகான ரெஸ்டாரண்ட்டே மறைச்சி வச்சிருக்கே. வா நம்ம இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். நிதியும் அபிமன்யுவும் அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள நுழைஞ்சாங்க. அவங்க பார்த்தாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளார வெயிட்டரோட உருவத்தில் ரோபோட் வேலை செஞ்சுட்டு இருந்தது. மிஸ்டர், உங்களுக்கு வணக்கம். ரெஸ்டாரண்டோட புது முதலாளி, அப்புறம் உங்களோட மனைவி. அபிமன்யு சந்தோஷத்துல கத்தி சொன்னாரு. இது ரொம்பவே அற்புதமாக இருக்கு நிதி. சொல்லுங்க முதலாளி, இந்த ரெஸ்டாரண்ட்டை எந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும்? என்ன சொல்கிறீங்க? இந்த ரெஸ்டாரண்ட்டை உங்களோட விருப்பப்படியே எங்கே வேணுமோ அங்கே கொண்டு போய் வச்சுக்கலாம். இது உங்களோட எல்லா ஆணையையும் நிறைவேற்றும். எனக்கு புரிஞ்சு போச்சு. இது புது டெக்னிக்கால செய்யப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட். இது விஞ்ஞானத்தோட அற்புதம். எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த ஆளு கண்டிப்பாக ஒரு பெரிய சயின்டிஸ்டாக தான் இருக்கணும். அந்த நாளைக்கு அப்புறம் அபிமன்யும் அவரோட மனைவியும் அதே நடக்கிற ரெஸ்டாரண்ட்ல வீடு வீடா போய் சேவை பண்ண ஆரம்பிச்சாங்க. சில மாசங்கள்லயே அபிமன்யோட நடமாடும் ரெஸ்டாரண்ட் பேரு கிராமம் முழுக்க அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிற நகரத்துல ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்ப எல்லாருக்குமே ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அபிமன்யோட ரெஸ்டாரண்ட் அங்க வந்து அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கும். அபிமன்யு சில மாசங்கள்லயே எல்லா கடனையும் பேங்க்ல அடைச்சிட்டாரு. ஏதாவது பண்ணுங்க முதலாளி, நீங்கள் அவனை ரோட்டுக்கே அனுப்பிட்டீங்க. இருந்தாலும் அவன் ரோட்டில் நடக்கிற ரெஸ்டாரண்ட்டையும் ஓப்பன் பண்ணிட்டானே. எனக்கும் எதுவுமே புரிய மாட்டேங்குது சத்யம். இந்த அற்புதம் எப்படி தான் நடந்துச்சு? முன்னாடி மாதிரியே என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு மறுபடியும் 2-3 பேர் தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் ஒழுங்காக வர்றதே கிடையாது. என்ன முதலாளி வளர்றீங்க? நம்மளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கடைசி 2 மாதமாக ஒரு ஆள் கூட வரவே இல்லை. நான் தான் இங்கே அங்கேன்னு உட்காந்துட்டு அடிச்சிட்டு இருக்கேன். நீ கவலையே படாத. நான் இன்னைக்கே அந்த அபிமன்யோட ஒட்டுமொத்த கதையும் முடிச்சு வச்சிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க முதலாளி? நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை பாம் வச்சு வெடிக்க வைக்க போகிறேன். யாருக்கெல்லாம் அவசியம் இருக்கோ அந்த ரெஸ்டாரண்ட் அவங்கக்கிட்டேயே போய் சேரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த தடவை நீ அந்த ரெஸ்டாரண்ட்டை நம்மளோட வீட்டு பக்கமாக வர வச்சுடு. அதுக்கப்புறமா அந்த இடத்துலையே இந்த ஒட்டுமொத்த விளையாட்டையை முடிச்சு வச்சிடலாம். பிரிஜேஷ் சொன்னதை கேட்டுட்டு சத்யம் அந்த ரெஸ்டாரண்ட்டை தன்னோட வீட்டுக்கு ரொம்ப தந்திரமா வர வச்சுட்டாரு. பிரிஜேஷும் சத்யமும் யாருக்கும் தெரியாம அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. பிரிஜேஷோட கையில ஒரு பெரிய பாம் இருந்தது. ஆனா திடீர்னு ரெஸ்டாரண்ட்ல சைரன் அடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு ரோபோட் கூட்டம் பிரிஜேஷ் அப்புறம் சத்யம்மை சுத்தி வளைச்சிருச்சுங்க. உங்களோட கையில பாம் இருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு? உங்களுக்கு எப்படி இது தெரிய வந்துச்சு? அப்பதான் அங்க அபிமன்யுவும் நிதியும் வந்துட்டாங்க. நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் பிரிஜேஷ். நீங்கள் கண்டிப்பாக இவ்வளோ மோசமான வேலையை செய்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அபிமன்யு இப்படிதான் சொன்னாரு. அப்ப அந்த இடத்துக்கு அந்த மோசமா தெரிஞ்ச அதே ஆளு இப்ப அவரு ரொம்ப சுத்தமான உடைகளை அணிஞ்சிருந்தாரு. சிரிச்சுக்கிட்டே அங்க வந்தாரு. என்னை பார்த்துட்டு நீங்கள் ரொம்பவும் ஷாக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட பேர் ப்ரொஃபஸர் ஹாக்கின்ஸ். நான் ரொம்பவே பெரிய ஒரு சயின்டிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த நடந்து போகிற ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு பல வருஷங்கள் ஆச்சு. அன்னைக்கு நான் இதை யூஸ் பண்ணும்போது தான் ரொம்ப அழுக்காயிட்டேன். அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அபிமன்யோட ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ தான் வெளியே பிரிஜேஷும் அப்புறம் அவனோட வேலைக்காரனும் பேசிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கேட்டேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், கண்டிப்பாக நீங்கள் இந்த அபிமன்யோட எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் நீ கவலையே படாத.
இனிமே இது உனக்கு தான் சொந்தம். நான் இது மாதிரி நிறைய கேஜெட்ஸை நானே பண்ணிக்கிறேன். போலீஸ் சத்யம் அப்புறம் பிரிஜேஷை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அபிமன்யு கிட்ட இன்னைக்கும் அந்த நடமாடும் ரெஸ்டாரண்ட் இருக்கு. இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்போ ஆங்கிலேயர்கள் நம்ம பாரத தேசத்தை ஆண்டிக்கிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் அவங்களுக்கு எதிராக புரட்சி பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்கள எல்லாரையுமே ஒரு நாத்தம் பிடிச்ச ஜெயில போட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த வெள்ளைக்காரனுக்கே அடிமையா வாழ்றது? நாம உள்ள வந்து 14 வருஷம் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வெளியே போயிடுவோம். வெளியே போய் நாம என்ன பண்றது? நான் முதல்ல போய் என் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் பார்க்கணும். என் பொண்ணு பெரிய மனுஷா வேற ஆயிருப்பா. 14 வருஷமா நான் அவங்கள பார்க்கவே இல்லை. கமல் அப்புறம் கரியா ஆங்கிலேயர்களோட பொய்யான குற்றச்சாட்டுனால கைதாயிட்டாங்க. முழுசா 14 வருஷம் ஜெயில இருந்ததுக்கு அப்புறம் கடைசியா அவங்க 2 பேருக்கும் விடுதலை கிடைச்சது. 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. இங்க இருந்து நல்ல பாடம் கத்திருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நாம மறுபடியும் சந்திக்கிற நிலைமை வரவே கூடாது. கமல் அப்புறம் கரியா ஜெயில இருந்து விடுதலை ஆனதுமே நேரா வீட்டுக்கு போனாங்க. 2 பேரும் ஒரே கிராமத்துல வசிக்கிறவங்க. கமல் தன்னோட குடும்பத்தையும் அப்புறம் தன்னோட பொண்ணு வித்யாவையும் பார்க்கறதுக்கு ஆவலா இருந்தாரு. அவரு தன்னோட வீடு இருக்கிற இடத்துக்கு போனதுமே அந்த இடத்துல பார்த்தா வெறும் உடைஞ்சு போன கட்டிடம் மட்டும்தான் இருந்தது. சுஷ்மா, பாயல், நீங்க 2 பேரும் எங்க? நான் வந்திருக்கேன் பாருங்க. இப்படியே நிறைய வாட்டி கூப்பிட்டும் கூட அந்த இடத்துக்கு யாருமே வரல. அப்போதான் அதே ஊர்ல இருக்கிற கும்மட் மாமா கமல் கிட்ட இப்படி சொன்னாரு. யாருப்பா நீ? நீ யார தேடி வந்திருக்க? நீங்க குமக்கட் காக்கா தானே? வயசாயிருச்சு உங்களுக்கு? என்ன தெரியுதா? நான் கமல். இன்னைக்கு தான் ஜெயில இருந்து வந்திருக்கேன். அட கமலா, வா வா கமல். எப்படி இருக்கு கண்ணு? அதெல்லாம் விடுங்க, நீங்க சொல்லுங்க. என் மனைவியும் பொண்ணும் எங்கன்னு அவங்கள பார்க்கணுங்கிற எதிர்பார்ப்புல வந்திருக்கேன். உன்கிட்ட நான் எப்படி சொல்றது? நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் உன் குடும்ப நிலைமை சரியில்லை. அப்புறம் சுஷ்மா வேற வழி இல்லாம வீட்டு வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சா. அப்புறம் உன் பொண்ணு நிறைய படிக்கணும்னு நினைச்சா. கடவுள் என் குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமையை கொடுத்துட்டாரு. நான் இப்ப என்ன பண்ண? எங்கேயாவது அவங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா எங்க அவங்க? உன் பொண்ணும் மனைவியும் நம்ம கிராமத்துல உள்ள வனப்பகுதியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் சுஷ்மா மரங்களை வெட்டி பொழப்பு நடத்திட்டு இருக்கா. போய் அவங்கள பாரு. அந்த கும்மட் மாமா சொன்னதை கேட்டு கமல் தன்னோட குடும்பத்தை பார்க்கறதுக்காக காட்டு நோக்கி போனாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தன்னோட குடும்பத்தோட மோசமான நிலைமைய பார்த்து கமலோட கண்கள் ஒரேடியா கலங்கிடுச்சு. சுஷ்மா, நான் வந்திருக்கேன் பாரு. வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நீங்க இப்ப வந்திருக்கீங்களா? இப்போ நமக்குன்னு எந்த குடும்பமும் இல்லை. இப்போ நாம அங்க போய் என்ன செய்யறது சொல்லுங்க? அந்த இடத்துல சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் இல்லை, அப்புறம் நிம்மதியா இருக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. நீ இதை பத்தி கவலைப்படாத. நீ என் கூட வந்துரு. பயலையும் கூட்டிட்டு வா. இல்லப்பா, எனக்கு உங்களை அப்பான்னு சொல்றதுக்கு கூட வெக்கமா இருக்கு. எல்லாருமே எங்களை பயங்கரமா கேவலப்படுத்தினாங்க. அதனாலதான் எங்களோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நீங்க ஏதாவது சாதிச்சதுக்கு அப்புறமா இங்க திரும்ப வாங்க. தன்னோட குடும்பம் உடஞ்சு போயிருக்குன்ற விஷயத்த கமல் புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு நொந்து போய் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டாரு. நேரா கரியா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. எனக்கு புரியுது நண்பா. நாட்டுக்காக ஜெயிலுக்கு போகணும். இந்த நாடு நமக்கு என்ன திரும்பி பண்ணுச்சு? ஏன் நம்ம வேலை தேடக்கூடாது? அப்படி இப்படின்னு தேடுனா அட்ரஸ் எழுதுற வேலையாவது கிடைக்கும்ல. கமல் அப்புறம் கரியா நிறைய இடங்கள்ல வேலை கேட்டாங்க. ஆனா அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததால அவங்களுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. எல்லா மூல முடுக்கெல்லாம் தேடியாச்சு, எங்கேயும் வேலை கிடைக்கல. வா, நம்ம போகலாம். அங்க ஒரு உணவகம் எனக்கு தெரியும். வா, அங்க போகலாம். அங்க எதுவும் வேலை கிடைக்குமான்னு பார்க்கலாம். கமல் அப்புறம் கரியா அந்த இடத்துக்கு போய் வேலை கேட்க முயற்சி செஞ்சாங்க. அப்போ அந்த இடத்தோட ஓனர் இப்படி சொன்னாங்க. போங்க இங்க இருந்து. உங்களை மாதிரியான திருடங்களை நம்ப முடியாது. நீங்க என்கிட்டயே திருட்டு செஞ்சீங்கன்னா அப்ப என்ன பண்றது? போங்க இங்க இருந்து. கமல் அப்புறம் கரியா அந்த இடத்துல இருந்தும் வந்து போய் வந்துட்டாங்க. ரொம்ப நாள் வர முயற்சி செஞ்சதுக்கு அப்புறமா கூட அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. அப்போ கமல் இப்படி சொன்னாரு. எல்லாம் அந்த ஜெயிலால தான் நடந்துச்சு. நம்ம உள்ள போகலைன்னா இப்படி நமக்கு நடந்திருக்காது. வானம் அந்த ஜெயிலுக்கே போயிடலாம். கமல் அப்புறம் கரியா எந்த ஜெயிலில் 14 வருஷம் இருந்தாங்களோ அதே ஜெயிலுக்கு போனாங்க.
அவங்க அந்த ஜெயிலுக்குள்ள போயிட்டு ஆங்கிலேய ஜெயிலர்கிட்ட இப்படி சொன்னாங்க. எங்களை எந்த காரணமும் இல்லாம 14 வருஷம் ஜெயிலுக்குள்ள வச்சுட்டீங்க. அதனால வெளியே போனா யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, சாப்பாட்டுக்கும் வழி இல்லை. எங்க குடும்பமும் எங்களை பார்த்து பயப்படுது. நீங்க 2 பேரும் வேலை இல்லாம மறுபடியும் ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நாங்க என்ன கொடுக்க முடியும்? எங்களுக்கு வேலை கொடுங்க, வேற என்ன? இல்லாட்டி நடக்கிறதே வேற. உங்களை மாதிரி தினமும் எத்தனை பேரை பார்க்கறது? தினமும் உங்களை மாதிரி யாராவது வந்து வேலை கேட்டு தொல்லை பண்றாங்க. என்ன சொன்னீங்க? எங்களை மாதிரி நிறைய பேரா? அவங்களெல்லாம் எங்க பார்க்கறதுன்னு சொல்ல முடியுமா? நீங்களே போய் பாருங்க, நான் ஒன்றும் உங்க வேலைக்காரன் இல்லை. கமல் அப்புறம் கரியா எல்லாம் வேலை இல்லாத ஜெயில் கைதிகளை தேடுறதுக்காக போனாங்க. பார்த்துட்டு இருக்கும் போதே நிறைய வேலை இல்லாத கைதிகள் சேர்ந்துட்டாங்க. கமல் அவங்க கிட்ட இப்படி சொன்னாரு. நமக்கு எதுவும் வேலை இல்லை, நம்ம எல்லாம் ஒன்னா வேலை தேடினா நமக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். ஆனா கமலண்ணா, நம்ம என்ன பண்றது? நமக்கு எந்த வேலையும் தெரியாது, வேலை செய்யறதுக்கு பொருள் எதுவும் இல்லையே. சரிதான், இந்த சமுதாயமும் நம்மளை ஒதுக்கி வச்சிருச்சு. இப்படி இருக்கப்போ புதுசா என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு சாப்பிட மட்டும் தானே தெரியும், வேற எதுவும் தெரியாதுல? உங்களை நினைச்சா கேவலமா இருக்கு. ஆனா எங்களுக்கு சமைக்கவும் தெரியும். சாப்பாடை பத்தி பேசுறப்போ நாம ஏன் ஹோட்டல் ஆரம்பிக்க கூடாதுன்னு தோணுது. சாப்பாடு பண்ணி கொடுத்து நல்லா பணம் சம்பாதிக்கலாமே. இல்ல, அதெல்லாம் வேணாம், நான் இதுக்கு சம்மதிக்கல. கமலண்ணா, பொருட்களை கடன்ல வாங்கி நம்ம ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, கிராமத்துல இருக்க என் வீடு அதுக்கு சரியான இடமா இருக்கும். நாளைக்கே நம்மளோட ஜெயில் ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். முன்னாள் ஜெயில் கைதிகள் இந்த ஹோட்டலை நடத்துவாங்க. கமல் அப்புறம் கரியா 2 பேருமே சேர்ந்து கமலோட வீட்டை ஒரு ஜெயில் மாதிரியான ரெஸ்டாரண்டா மாத்திட்டாங்க. அது அந்த கிராமத்துக்கு ரொம்பவே பக்கத்துல இருந்தது. எல்லா கைதிகளும் ஊரா போய் அவங்களோட ஜெயில் ரெஸ்டாரண்ட் பத்தி பிரச்சாரம் செஞ்சாங்க. பார்த்துட்டு இருக்கும் போதே கொஞ்சம் காலம் கடந்துருச்சு. கமலோட ஜெயில் ரெஸ்டாரண்ட் சூப்பரா ஓடிட்டு இருந்தது. கமல் அப்புறம் மற்ற கைதிகளோட உழைப்பு இப்போ பலன் கொடுத்துட்டு இருந்தது. அண்ணே, எனக்கு ஆலு பராட்டாவும் தயிர் பச்சடியும் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா, நான் கொண்டு வரேன். கொஞ்சம் அந்த டேபிள்ல உட்காருங்க. இது ஜெயில் ரெஸ்டாரண்ட்ன்றதுனால எனக்கு ஜெயில் சாப்பாடு மாதிரி கொடுக்க கூடாது. நான் ரொம்பவே ஆபத்தானவ, ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா ஜெயில் கைதிகளும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா ஜெயில் தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இங்கதான் அவங்க எல்லாருமே அவங்க குடும்பத்தோட இணைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கமலோட குடும்பமும் ஜெயில் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த ஜெயில் கைதிகள் நடத்திட்டு இருக்கிற ஹோட்டல் பத்தி அந்த ஆங்கிலேய ஜெயிலருக்கு தெரிய வந்தது. நான் கேள்விப்பட்டேன், விடுவிக்கப்பட்ட கைதிகள் புதுசா ஏதோ ஆரம்பிக்கிறாங்கன்னு. என்ன பண்றதையா? எல்லாத்தையும் திருப்பி உள்ள போட்டுடலாமா? அவங்க அடிமையா தான் இருக்கணும். உணவுல விஷம் கலந்துட்டாங்கன்னு அவங்கள அரெஸ்ட் பண்ணிரு. நடந்ததும் அப்படிதான். அடுத்த நாள் ஆங்கிலேய ஜெயிலரும் அவரோட சிப்பாய்களும் அந்த ஜெயில் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவங்கள கலப்படம் செஞ்ச சாப்பாட்டை வித்திருக்காங்கன்ற பொய்யான குற்றத்தை சாட்டி அரெஸ்ட் பண்ண நினைச்சாங்க. உணவுல விஷம் கலந்த குற்றத்துக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். நீங்கெல்லாம் எங்க இருக்கணும்னா ஜெயிலுக்குள்ளதான், ஜெயிலுக்கு வெளியே இல்லை. அப்புறம் ஆங்கிலேய ஜெயிலரும் அவரோட சிப்பாய்களும் அந்த கைதிகளை எல்லாரையும் கைது செய்ய போனப்போ எல்லா ஊருக்காரங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க கிட்ட இப்படி சொன்னாங்க. இங்க இருந்து எல்லாம் போயிருங்க, இல்லாட்டி நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் உங்களால வெளியே போகவே முடியாது. உங்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாதான் சரியா வரும். அந்த ஆங்கிலேயர் இப்படி சொன்னதுமே கும்மன் மாமா தன்னோட பையில இருக்கிற தெய்வீகமான அகர்பத்தியோட சாம்பலை வெளியில எடுத்தாரு. அப்புறம் அவங்க கிட்ட இப்படி சொன்னாரு. என்னோட கையில இந்த திவ்ய அகர்பத்தியோட சாம்பல் தெரியுதுல, இதுக்கு மந்திர சக்தி இருக்கு. இத நான் உன் மேல போட்டேனா உன் வாழ்க்கையே வீணா போயிரும். நான் இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நம்புறதில்ல. கும்மன் மாமா அவங்க மேல அந்த அகர்பத்தி சாம்பலை தூக்கி வீசினாரு. இதனால அந்த ஆங்கிலேயர்களுக்கு கண் தெரியாம போயிடுச்சு. ஐயோ, ஏன் எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது? ஓ மை காட், ஏன் எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது? என்ன மன்னிச்சிடுங்க, இனி நான் இந்த தவறை பண்ண மாட்டேன். இப்போ உனக்கு வெறும் கண்ணு தான் போயிருக்கு, மரியாதையா போயிரு, இல்லைன்னா உடம்பே போயிரும். கும்மன் மாமாவோட இந்த மந்திர சாம்பல் அவங்களோட ஜெயில் ரெஸ்டாரண்ட்டை காப்பாத்திடுச்சு. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா ஊர்க்காரங்களும் ஒற்றுமையா இருந்து அவங்கள எல்லாரையும் எதிர்த்து அவங்கள ஊர்ல இருந்தே விரட்டிட்டாங்க.
பவன் அப்புறம் சோனு கூட பிறந்த சகோதரர்கள். அவங்க அம்மா இறக்கறதுக்கு முன்னாடி சோனுவை பாத்துக்கிற பொறுப்பு பவன் கிட்ட ஒப்படைச்சாங்க. ஏன்னா பவன் ரொம்பவே புத்திசாலி, ஆனா சோனு ரொம்பவே அப்பாவி. என் கண்ணுங்களா, என்னோட கடைசி நேரம் வந்துச்சு. எனக்கு சோனு பத்தியே கவலையா இருக்கு. அவன் ரொம்பவே அப்பாவி பையன். அவன் எப்படி வாழ போறானே தெரியல. இது மட்டும் இல்லாம சோனு ஒரு மாற்றுத்திறனாளி வேற. அம்மா, நீங்க இப்படி எதுக்கு சொல்றீங்க? கண்ணா, எல்லாரும் ஏதாவது ஒரு நாள் போக வேண்டியவங்க தான். எனக்கான நேரம் இப்போ வந்திருக்கு. நான் உங்க 2 பேரோட அப்பா கிட்ட போயிட்டு இருக்கேன். பவன், நான் சோனுவோட பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். நம்மளோட வயல் பூமி இருக்குல்ல, அங்க விவசாயத்தை பண்ணு. அதால நீ உன்னோட வாழ்க்கைய ஓட்டு. சோனுவை நல்லா கவனிச்சுக்கோடா. இப்படி சொல்லிட்டு சோனுவோட அம்மா இறந்துட்டாங்க. சோனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. பவனுக்கும் அம்மா இறந்து போயிட்டாங்களேன்ட்டு வருத்தம் இருந்தது. ஆனா அதோடவே அவன் சந்தோஷமும் பட்டான். ஏன்னா அவனுக்கு சொந்தமா ஒரு சின்ன வயல் பூமி கிடைச்சிடுச்சு. இதனால அவனோட வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும்னு யோசிச்சான். அம்மா போனது போனாங்க, இப்போ எல்லாத்தையும் நான் ஒருத்தன் தான் பார்க்கணும். அந்த சோனுவை நான் எத்தனை நாளைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறது? எனக்கு குடும்பம் வரும், எனக்கு குழந்தை குட்டி வரும். வாழ்க்கை முழுவதும் அந்த சோனுவை கூடவே வச்சுக்க முடியுமா? இல்லை, அப்படி பண்ண விட மாட்டேன். பவன் சோனுவை எப்படி தான் கிட்ட இருந்து தூரமாக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவனோட தந்திரமான மூளைக்கு ஒரு உபாயம் தட்டிடுச்சு. அவன் உடனே சோனுவை கூப்பிட்டு இப்படி சொன்னான். பாரு சோனு, அம்மா நம்ம விட்டு போயிட்டாங்க. என்கிட்ட உன்னை பார்த்துக்க சொல்லி போயிருக்காங்க. இவ்வளோ பெரிய நிலைமை இருக்கு, அதை ஒருத்தனை எப்படி நான் சமாளிக்க முடியும்? எனக்கு விவசாயம் பண்ண வராது. இவ்வளோ பெரிய வயல்ல நான் எப்படி விவசாயம் பண்ண முடியும்? அது எனக்கு வராது. ஏன்னா அம்மா கூட நான் விவசாயத்துக்கு போனதே இல்லை. நாலு ஃபுல்லாக நீதான் போய் அம்மா கூட இருந்திருக்க. அம்மா என்னை விவசாயம் பண்ணுறதுக்கே விட மாட்டாங்க, வெறும் படிக்க சொல்லுவாங்க. அண்ணே, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் விவசாயத்தை பார்த்துக்கிறேன், நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. சோனு, ரொம்ப நல்ல பையனே. நீ வயலை பார்த்துக்கிட்டு எனக்கு இருந்த ஒரு பெரிய பாரத்தை நீ இறக்கி வச்சிட்ட. நீ வயலை பார்த்துக்கோ, நான் நல்லா படிக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இப்போ வயலுக்கு போகிறேன். சோனு கடும் வெயில்ல கூட விவசாயத்தை செஞ்சான். அவன் கோதுமை பயிரும் அப்புறம் கடலை பருப்பு பயிரை விளைச்சான். அவனோட வயல்ல அந்த 2 பயிரும் ரொம்பவே நல்ல விளைச்சல் கொடுத்துச்சு. அந்த விளைச்சலை பார்த்து சோனு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஏன்னா அவனோட கஷ்டம் பலன் கொடுத்துச்சு. சோனு உடனே பவன் கிட்ட ஓடிக்கிட்டே போனான். அட, எதுக்கு ஓடி வந்துட்டே இருக்க? ஆகாயமே விழுந்த மாதிரி இப்படி ஓடிக்கிட்டு வர? உன்னால நடக்க கூட முடியாது. இப்ப பாரு எப்படி ஓடுற நீ. அண்ணே, அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. அங்க பாருங்க, என்னோட உழைப்பு எப்படி விளைஞ்சு நிக்குதுன்னு. கோதுமை செடியெல்லாம் எப்படி விளைஞ்சு நிக்குதுன்னு. காத்துக்கும் வெயிலுக்கும் தங்கம் போல மின்னுது. கொள்ளு அப்புறம் கோதுமை ரொம்ப நல்லா விளைஞ்சுக்கிட்டே வருது. ஆஹா, நிஜமாவா? பவன் அவங்களோட வயல்ல கோதுமை அப்புறம் கடலை பருப்பு விளைச்சலை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அதோடவே அவனோட மனசுல பேராசையும் உண்டாச்சு. இந்த சோனு இங்க இருந்தானா, இவன் பாதி மட்டும்தான் எனக்கு கொடுக்கணும். இவனுக்கு கொஞ்சம் கோதுமையெல்லாம் கொடுத்துட்டு அவனை துரத்திடலாம். இங்க பாரு சோனு, நீ உழைச்சிருக்க, அது நல்ல விஷயம்தான். ஆனா நான் தான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். உன்னோட கோதுமை அப்புறம் கொள்ளை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போயிரு. அண்ணே, நீ எதுக்கு அப்படி சொல்ற? அம்மா 2 பேரும் ஒன்னா இருக்க தானே சொன்னாங்க. அம்மா இப்போ உயிரோட இல்லை, அதனால நீயும் கூட என்னை விட்டு போயிரு. பவன் சோனுவை கழுத்து பிடிச்சு துரத்து விட்டுட்டான். சோனு ரொம்பவே கவலையா ஒரு நதி கரை கிட்ட உக்காந்துக்கிட்டான். அப்பதான் அவனோட ஒரு ஃப்ரெண்ட் அனில் அங்க வந்தான். அவன் சோனு கிட்ட சோனுவோட சோகத்துக்கான காரணத்தை கேட்டான். சோனு அனில் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். அனில் சோனுவோட கவலைய புரிஞ்சுக்கிட்டு அவன் சோனுவை தன்னோட வீட்டுக்கு வர சொல்லி கேட்டான். டே, எங்க அண்ணன் இப்படி பண்ணுவான்னு நான் நம்பவே இல்லை. என்னை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. நான் இப்போ எங்க போய் வாழட்டும்? வெறும் இந்த கோதுமை அப்புறம் இந்த கொள்ளை எடுத்துக்கிட்டு நான் எப்படி வாழ முடியும்? சொல்லப்போனா அண்ணனோட தப்பு ஒன்றும் இல்லை. என்ன மாதிரி ஊனமுற்றவன் புத்திசாலி இல்லாமல் இருக்கிறவங்க வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது?
நீ எதுக்குடா கவலைப்படுற? நீ புத்திசாலி தாண்டா. நீ நேர்மையாக இருக்க. எல்லாருக்கும் அவங்க திறமை பற்றி அதிகமாக தெரியாது. அப்படி என்னடா திறமை இருக்கு எனக்கு? நீ ஒன்றும் கவலைப்படாத. என் வீட்டுக்கு வா. எங்கள் அம்மா பருப்பு சமையல் பண்ணியிருக்காங்க. வா, உனக்கு சாப்பிட கொடுக்குறேன். சோனு வேண்டான்னு எத்தனையோ வாட்டி சொன்னான். ஆனாலுமே அனில் சோனுவை அவனோட கூட்டிட்டு போயிட்டான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சோனுவை பருப்பால செஞ்ச ஒரு உணவை சாப்பிட வச்சான். அது சோனுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் விருப்பப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ருசியான சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நீ இதுக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த பருப்பெல்லாம் எடுத்து பருப்பில் ஒரு நல்ல டிஷ்ஷை பண்ணக்கூடாது? பண்ணலாம். ஆனால் என்கிட்ட இடமே இல்லையே. அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. அதை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அனில் சோனுக்கு ரொம்பவே உதவி செஞ்சான். சோனு அனிலோட உதவியால பருப்பு உணவை தயார் செஞ்சான். ஆனா அந்த பருப்பு உணவை சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு கஸ்டமரும் வரவே இல்லை. அப்பதான் ஒரு வயசான அம்மா அங்க வந்தாங்க. அவங்க சோனு கிட்ட சாப்பாடு கேட்டாங்க. ஆமா, இன்னைக்கு தான் கடையை நான் திறந்திருக்கேன். யாருமே இன்னும் வரல. நீங்கள் தான் என்னோட மொதல் கஸ்டமர். உங்களுக்கு நான் பருப்பு டிஷ்ஷை கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆனா கண்ணு, இன்னைக்குதான் நீங்க முதல் தடவையா சமைச்சிருக்கீங்க. அதுக்கு மாறா என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையேப்பா. உங்ககிட்ட விலை உயர்ந்த பொருள் இருக்கு. அதான் உங்கள் ஆசீர்வாதம். நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்கள் இந்த டிஷ்ஷை சாப்பிடுங்க. அந்த வயசான அம்மா பருப்பு உணவை சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷமா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பையில இருந்து கொஞ்சம் கடலை பருப்பு எடுத்து இப்படி சொன்னாங்க. என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணு, என்கிட்ட கடலை பருப்பு இருக்கு. இத என்னோட ஆசீர்வாதமா நினைச்சுக்கிட்டு உன்கிட்டயே வச்சுக்கோ. அப்புறம் இத உன்னோட பருப்பு உணவுல சேர்த்துடு. இப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் சோனு மறுபடியும் பருப்பு உணவை தயார் செஞ்சான். அப்புறம் அந்த வயசான அம்மா கொடுத்த கடலை பருப்பை அந்த பருப்பு உணவுக்குள்ள போட்டான். அந்த உணவை சமைக்கிற நேரத்துல வெளியில நிறைய கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால சோனுக்கு நிறைய வருமானம் கிடைச்சது. அந்த காசை பார்த்து அவனால சுத்தமா நம்பவே முடியல. என்னால் நம்பவே முடியல. ஒரே நாளில் எவ்வளோ காசா? நேற்று நைட்டு வரைக்கும் ஒரு கஸ்டமர் கூட வரல தெரியுமா? இது எல்லாமே உன்னோட புண்ணியத்தோட பலன். நீ அந்த பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்தல்ல, அதுக்கு பதிலாக அவங்க கொடுத்த அந்த தானியத்தால தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அந்த தானியத்தை கொடுத்து அவங்க உன்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. அதனால பகல்ல 2 மடங்கு, ராத்திரி 4 மடங்கு லாபம் கிடைக்கும். இந்த பருப்பு சமையல் மந்திர சமையலா மாறிடுச்சு. சோனு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவனும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறத நிறுத்தவே இல்லை. அந்த பருப்பு உணவை எல்லா கஸ்டமர்ஸும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாயந்தர வேளையில அந்த உணவு ஒரு வேளை மிஞ்சி போயிட்டா யாரெல்லாம் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த பருப்பு உணவை கொடுத்து உதவி செஞ்சுட்டு இருப்பான். அவன் ஏழை மக்களுக்கு எல்லாருக்குமே அந்த பருப்பு உணவை கொடுத்துட்டான். அவனும் வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருந்தான். இப்போ சோனு ஒரு பெரிய பணக்காரன் ஆயிட்டான். சோன்பூர் கிராமம் மூங்கில் விவசாயத்துக்கு பிரபலமா இருந்தது. பல வருஷமா அங்க வயல்கள்ல மூங்கில் நல்லா விளைச்சிட்டு இருந்தது. தினேஷ்க்கும் ஒரு சின்ன மூங்கில் விவசாய பூமி இருக்கு. அவரோட பையன் ராஜேஷும் அவர் கூடவே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். தம்பி ராஜேஷ், நமக்கு பேம்புக்கான ஆர்டர் வந்தது. அதை நீ கரெக்டா அனுப்பிட்டல்ல? ஆப்பா, அதை நான் நேற்று சாயந்தரமே அனுப்பிட்டேன். அவங்களுக்கு நேரத்துக்குள்ள ஆர்டர் போய் சேர்ந்துருச்சுன்னா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நமக்கு காசு வந்துரும்பா. சாயந்தரம் ஆனதுமே தினேஷோட வீட்டு வெளியில மூங்கில்களால நிறைஞ்ச ஒரு ட்ரக் நின்னுட்டு இருந்தது. அட, இந்த ட்ரக் எதுக்கு திரும்பி வந்தது? இது பேம்பு மொத்தத்தையும் டெலிவரி பண்ணி காசு கொண்டு வரணும்ல. தினேஷ் தன்னோட பையன் ராஜேஷை கூப்பிட்டாரு. ராஜேஷ் வீட்டுக்குள்ள இருந்து வந்தான். ஆனா பாக்குறதுக்கு ரொம்பவே சோகமா இருந்தான். ராஜேஷ், இங்க பாருப்பா, இந்த ட்ரக் திரும்பி வந்துருச்சு. ஆப்பா, எனக்கு தெரியும். நம்ம சிட்டில வாங்குற பேம்புக்காரங்க கிட்ட இருந்து போன் வந்தது. அவங்களுக்கு நம்மளை விட கம்மி ரேட்ல கிடைக்குதாப்பா. அதனால அவங்க நம்ம கிட்ட பேம்பு வாங்க மாட்டாங்களாம். அட, முன்கூட்டி சொல்லாம எப்படி திடீர்னு இப்படி பண்ணுவாங்க? நமக்கு இப்ப காசு ரொம்பவே தேவைப்படுது இல்ல? இப்ப இந்த பேம்பூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் நம்ம? நீ அவங்க கிட்ட சொல்லு, நம்ம பேம்பூஸா கம்மி ரேட்லயே தரோன்ட்டு. ஆனா அப்பா, நான் எப்பயோ பேசிட்டேன். அவங்க இப்ப எந்த நிலைமையிலயும் நம்மளுடைய பேம்பூஸ் வாங்க விருப்பப்படலப்பா. நான் அவங்களுக்கு இப்படி கூட சொன்னேன், நாங்க உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கே தரோன்ட்டு. ஆனாலும் கேட்கல.
என்ன பண்றதுன்னே தெரியல. தினேஷ்க்கும் ராஜேஷ்க்கும் இந்த ஆர்டர்ல இருந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா கொஞ்ச நாளாவே அவங்களோட பிசினஸ் கொஞ்சம் நஷ்டத்துல போய்கிட்டு இருந்தது. இப்போ இவ்ளோ பெரிய ஆர்டர் ரிட்டர்ன் ஆயிட்டதுனால அவங்களுக்கு அவங்களோட எதிர்காலம் ரொம்பவே இருட்டா தென்பட்டது. ஒரு நாள் ராஜேஷ் அவங்க அப்பா தினேஷ் கிட்ட போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான். ஐயோ அப்பா, நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க. நான் எல்லாமே யோசிச்சு வச்சுட்டேன். இந்த பேம்பு வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு. என்ன பண்ணலாம்டா தம்பி? எனக்கும் எந்த விதமான யோசனையும் வர மாட்டேங்குதுப்பா. நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட உதவிக்காக ரொம்பவே ட்ரை பண்ணேன். ஆனா யாருமே நமக்கு உதவி பண்ண தயாரா இல்ல. இப்ப யாரோட நிலைமையும் அவ்வளவா நல்லா இல்ல. பேம்புவோட ரேட்டு மார்க்கெட்ல குறையுது. ஆம்பா, இப்ப நானும் அதான் யோசிச்சேன், நம்ம பேம்புவோட வியாபாரம் பண்ண வேணான்னு. டேய், நமக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கா? நம்ம வேற என்ன பண்ண முடியும்? அது வந்தப்பா, நம்ம பீஸா பண்ணலாமே. என்னது பீஸாவா? அது எப்படி? அப்பா, சிட்டில என்னோட நண்பன் கிட்ட இருந்து போன் வந்தது. அவனுக்கு நம்மளுடைய நிலைமை பத்தி சொன்ன. அவன் நல்ல ஐடியா கொடுத்துருக்கான். சிட்டில பீஸா கிரேஸ் அதிகம். விதவிதமான பீஸா எல்லாம் கிடைக்கும். அது எல்லாத்துலயும் ஒரு ஸ்பெஷல் பீஸா இருக்கு. அதுதான் பேம்பு பீஸா. அத பேம்பு உள்ள இருந்து எடுத்து பீஸாவா தயார் பண்ணுவாங்க. நாமளும் பேம்பு பீஸாவை ட்ரை பண்ணலாம்பா. ஆனா தம்பி, நமக்கு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் அவ்வளவா தெரியாது இல்ல. ஆனா அப்பா, நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க. என்னோட நண்பன் சொன்ன அவன் நமக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவானு. ராஜேஷ் தினேஷ் கூட சேர்ந்து மூங்கில் பிஸாக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சான். அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவன் மூங்கில்ல பிஸா செய்யறத கத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு கடை திறக்கணும்னு ராஜேஷ் முடிவெடுத்தான். அப்புறம் ராஜேஷும் தினேஷும் சேர்ந்து மூங்கிலாலேயே ஒரு சின்ன ஹோட்டலை ரெடி பண்ணாங்க. அப்புறம் அந்த ஹோட்டல்ல இருக்கிற கதவுகள்ல இருந்து ஜன்னல், டேபிள், சேர் இப்படி எல்லாமே மூங்கிலாலேயே செய்யப்பட்டிருந்தது. ஹோட்டல் ஆரம்பிச்ச புதுசுல பெருசா யாருமே வரல. ஆனா ஒரு நாள் 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஹோட்டலுக்கு வந்தாங்க. டேய் மாமே சுரேஷ், இந்த ஹோட்டலை பாத்தியா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு? ஃபுல்லா பேம்பு வேலை பண்ணாங்க. இங்க பாத்தியா, இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே பேம்பு பீஸா வாண்டா. சரிடா மச்சான், வாடா உள்ள போலாம். போய் உங்களோட பேம்பு பீஸாவை ட்ரை பண்ணலாம். சரியா? சரிடா, நான் தான் ஆர்டர் போட போறேன். சுரேஷ் அப்புறம் விவேக் 2 மூங்கில் பிஸாவை ஆர்டர் பண்ணாங்க. டேய் மச்சான் விவேக், இங்க பாத்தியாடா, இந்த கடை முழுக்க இருக்கிற பொருள் எல்லாமே பேம்புவால தான் ரெடி பண்ணானுங்க. அதடா இங்க பாரு, அந்த பேம்பு ஸ்டூல் எவ்வளவு அழகா இருக்குல்ல. இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் தான். ஆனா இந்த ஹோட்டல்ல பாரு, எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி தானே. இந்த கடை மாதிரி நாமளும் எக்கோ ஃப்ரெண்ட்லி பொருட்களை தான் யூஸ் பண்ணணும். நான் நேரா போய் ஹோட்டல் ஓனர் கிட்ட பேச போறேன். அவருக்கு இந்த மாதிரி ஐடியா எப்படி தட்டுச்சுன்னு. விவேக்கும் சுரேஷும் தினேஷ கூப்பிட்டு இத பத்தி விசாரிச்சாங்க. உங்க ஹோட்டல் எல்லாம் சிறப்பா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா எப்படி வந்தது? தினேஷ் அந்த 2 பசங்களுக்கும் அவரோட முழு கதைய சொன்னாரு. தினேஷ்க்கும் விவேக்கும் அவரோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சது. உங்களோட பிசினஸ் நல்லா தானே ஓடுது, எல்லாமே நல்லபடியா தானே போகுது. இத பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவா பிசினஸ் ஓட மாட்டேங்குது. ஆனா என்னோட முழு முயற்சியும் உபயோகித்து நான் இந்த கடையை நல்லாவே டெவலப் பண்ணுவேன். நீங்க ரொம்பவே கரெக்டா சொன்னீங்க. உங்க பிசினஸ் எல்லாமே கண்டிப்பா ப்ராஃபிட்ல போகும். அதுக்கு நாங்க உதவி செய்யலாம்னு விருப்பப்படுறோங்க. எங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதுல நாங்க புதுசா விஷயத்த போடுவோம். நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹோட்டல் பத்தி நாங்க எங்களோட யூடியூப் சேனல்ல ஃப்ரீயா விளம்பரத்தை பண்ணுவோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லயும். இந்த விதமா மக்களுக்கும் மற்றும் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களோட கடை பத்தி நல்லாவே தெரிய வருங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் ஃபேமஸ் ஆவீங்க. சுரேஷ் அப்புறம் விவேக் அந்த மூங்கில் பிஸாவை சாப்பிட்டாங்க. 2 பேருக்குமே அந்த பிஸா ரொம்பவே பிடிச்சு போச்சு. 2 பேரும் அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் 10 மூங்கில் பிஸாவை பார்சல் பண்ண சொன்னாங்க. அடுத்த நாள் அவங்களோட முழு டீமை கூட்டிக்கிட்டு தினேஷோட மூங்கில் ஹோட்டல் பத்தி ஒரு நல்ல வீடியோவை செஞ்சாங்க. அப்புறம் மூங்கில் பிஸாவை தயார் செய்யற விதத்தையும் அவங்க ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. நீங்க எங்களுக்கு உதவி செய்ய ரொம்பவே முயற்சி பண்றீங்க. நாங்க உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ப்ரமோட் பண்ணுறது எங்கள் கடமை. எங்களுக்கு இந்த மாதிரி சுற்றுச்சூழலை காப்பாற்றுற ஹோட்டல்கள் ரொம்பவே அவசியம். அதனால தான் நாங்கள் ப்ரமோட் பண்ணுறோம். இந்த வீடியோவால் எங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறோம். டேய் மச்சான், இந்த பேம்பு பீஸா ரெசிபி வீடியோ 1 மணி நேரத்தில் 1 லட்சம் வியூஸ் வந்ததுடா. 10,000 லைக், அது மட்டும் இல்லாமல் 1000 கமெண்ட் வந்திருக்கு.
இந்த வீடியோ தான்டா நம்ம சேனல்லையே ரொம்பவே பாப்புலரான வீடியோ. இப்போ இந்த பேம்பு எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹோட்டலெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். அங்கிள், நீங்க இப்போ ஃபேமஸ் ஆகுறீங்க. இப்படி அப்பாவும் பையனும் சேர்ந்து ஆரம்பிச்ச மூங்கில் ஹோட்டல் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மிச்ச சிட்டிஸ்லயும் பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி ஈகோ ஃப்ரெண்ட்லி பேம்பு ஹோட்டல் அப்புறம் பீஸாவை அவங்க நாடு முழுக்க ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. ரீனா டீனா 2 பேருமே ஒரு வினோதமான ட்வின்ஸ். 2 பேரோட பழக்க வழக்கங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டது. அப்புறம் 2 பேரும் நல்லா ஒத்து போவாங்களும் கூட. அனாதைகளா இருந்த காரணத்தினால 2 பேரும் ஏழ்மையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு தலைவரோட வீட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க 2 பேரும் வீட்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலேயும் நான் தலைவரோட வீட்ல வேலை செய்ய விரும்பல டீனா. அவங்க வீட்ல தானே நம்ம 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம உழைக்கிறதுக்கான ஊதியத்தை தானே கேக்குறோம். எப்ப அவர்கிட்ட பணம் கேட்டாலும் தரமாட்டேன்னு சொல்றாரு. இப்படி எதுக்காக கோவப்படுற ரீனா? இன்னைக்கு நான் அவர்கிட்ட போய் பேசுறேன். நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கேக்குறேன். அக்கா, உங்களுக்கு ரொம்பவே இலகிய மனசு. உனக்கும் தெரியும், நம்ம கிராமத்துல பல வருஷமா வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் அதுக்கான மருந்து தலைவர் ஐயா வீட்டுல தானே கிடைக்குது. அதனால நாமளும் கொஞ்சம் பொறுத்து தான் போகணும் ரீனா. நீங்க 5 நிமிஷம் தான் என்னை விட பெரியவங்க. அதனாலதான் உங்க பேச்ச நான் கேக்குறேன். அப்படி நான் மட்டும் பெரியவளா இருந்தேன், அவர்கிட்ட இப்பவே போய் பணத்தை வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆமா, அது என்னமோ உண்மைதான். தலைவர் தன்னோட வீட்ல ஒரு ரசாயனத்தை தயாரிச்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நான் இதை அரிசியில கலந்துடுவேன். அதையே கிராமத்து மக்களுக்கு கொடுத்துடுவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சுன்னா அவங்களுக்கு நான் மருந்து கொடுத்ததுக்கு பதிலா என் வீட்டுல வந்து வேலை செய்ய சொல்லுவேன். இந்த கிராமத்து ஜனங்க எனக்காக பிறந்தவங்க. அப்புறம் நான் உருவாக்குன நோயை எப்பவும் போக விடவே மாட்டேன். ரசாயனம் தயாராயிடுச்சு. அப்புறம் தலைவர் வயல்ல அதை தெளிக்கிறதுக்காக போய்கிட்டு இருந்தாரு. உண்மையை சொல்ல போனா வைரஸ் கிராமத்துல பரவறதுக்கு காரணமே தலைவர் தான். எந்த மாதிரி அவர் வயல்கள்ல இந்த ரசாயனத்தை தெளிக்கிறாரோ சரியா அதே மாதிரி கடந்த 2 வருஷமா தலைவரோட இந்த தெளிப்பு கிராமம் முழுக்க வைரஸ் பரவிடுச்சு. அப்புறம் மாத்திரைக்கு பதிலா கிராம ஜனங்க கிட்ட அவங்களுடைய வயலை வாங்கிடுவாரு. எப்பவும் இந்த கிராமத்தை முன்னேற விடவே மாட்டேன். ஒருவேளை முன்னேறினா அது நான் மட்டும்தான். தலைவர் அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் மறுநாள் டீனாவும் ரீனாவும் காலங்காத்தாலேயே அவங்க வீட்டுக்கு வேலை செய்ய வந்துட்டாங்க. வேலை முடிஞ்ச உடனே அவங்க 2 பேரும் தலைவர்கிட்ட பணத்துக்காக போய் பேசினாங்க. தலைவர் ஐயா, அது பண விஷயமா நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டீனா, நான் தான் சொன்னேன்ல, என்னால் பணத்தை இந்த மாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா அதை வச்சு தான் இந்த மாதம் கிராமத்து ஜனங்களுக்கு தேவையான மருந்தை நான் தயாரிச்சாகணும். நான் மொத்த பணத்தையும் அடுத்த மாதம் கொடுத்துட்றேன். ஆனா எங்களுக்கும் செலவு இருக்கு இல்லைங்களா ஐயா, அதான் கேட்குறோம். அதுக்கு என்ன, நீ என்ன கிராமத்தில் அவ்வளோ பெரிய ஆளா? தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசாதீங்க தலைவரே. கிராமத்துல பெரிய ஆளுங்க இல்ல, ஆனா நாங்களும் இந்த கிராமத்துல சேர்ந்த ஒருத்தவங்க தான். அப்படி எங்களுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த பொறுப்பை ஏத்துப்பீங்களா சொல்லுங்க? நான் இவ்வளோ நேரமாக பாசமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ கேளு, நான் கிராமத்து ஜனங்களுக்கு மாத்திரைகளை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்னால் உங்கள் 2 பேருக்கும் 1 பைசா கூட கொடுக்கவே முடியாது. தலைவர் ஐயா, எங்களுக்கு இந்த மாசம் சேர வேண்டிய பணத்தை மட்டும் கொடுத்துருங்க. எங்க நிலைமை ரொம்ப கஷ்டத்துல இருக்கு தலைவர் ஐயா. சரி டீனா, நான் உனக்கு பணத்தை கொடுத்துடுறேன். ஆனால் நாளையிலேருந்து நீங்கள் வர வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க எதுக்காக வரப்போறோம்? தலைவர் டீனா கையில பணத்தை கொடுத்துட்டாரு. அப்புறம் 2 பேரும் அங்கிருந்து வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. டீனா ரொம்ப கவலையா இருந்தா. தான் அக்காவோட முகத்துல அந்த கவலையை பார்த்துட்டு ரீனா அவகிட்ட என்ன கேட்டான்னா, என்ன ஆச்சு, நீங்க எதுக்காக இவ்ளோ கவலையோட இருக்கீங்க அக்கா? இப்போ உனக்கு சரியா புரியாது ரீனா. அப்படி நமக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டா நமக்கு மாத்திரை மருந்து கூட கிடைக்காது. அப்புறம் வேலை இல்லாத காரணத்தினால இப்ப நமக்கு பண தேவை முன்ன விட அதிகமாயிடுச்சு. அதுக்கு நாம வேற எங்கேயாவது வேலை பார்க்கலாம்க்கா. வேற எங்க? கிராமத்துல வியாபாரங்கிறது எல்லாமே தலைவரோட கையில தானே இருக்கு. அப்புறம் அவர்கிட்ட தான் நாமளும் சண்டை போட்டுக்கிட்டோம். நம்ம கிராமத்துல ஒருத்தவங்க வீட்டுல வேலை செய்யற அளவுக்கு யாருமே இல்ல. ஆமாக்கா, எல்லாருமே இந்த வியாதியால பாதிக்கப்பட்டிருக்காங்க. தலைவர் ஐயா அவங்களுக்கு உதவி செய்யறதுனால எல்லாரும் அவருக்கு அடங்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்காக நீ தப்பு செஞ்சுட்டேன்னு நான் சொல்ல வரல ரீனா. ஆனா இதுக்கப்புறமா நாம என்ன செய்யணும் அதையும் யோசிக்கணும்ல. ரீனா இதை கேட்டதும் ரொம்ப கவலையாயிட்டா. அதாவது அவளோட கோபத்தால 2 சகோதரிகளும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாயிடுச்சு. இதே மாதிரி மெல்ல மெல்ல 1 மாசம் கடந்து போச்சு. அவங்க 2 பேர் கையில இருந்த பணம் மொத்தமா கொஞ்சம் கொஞ்சமா செலவாயிடுச்சு. இப்போ வீட்டுல மளிகை சாமான் எதுவுமே இல்ல. கடைசி உணவு மட்டும்தான் இருந்தது. அத ரீனா
டீனாவுக்கு சாப்பிட கொடுத்தா. ஆமா, நீ சாப்பிட்டியா? நான் உங்களுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டேன்க்கா. நீங்க வேலையை தேட போனீங்களா அப்பவே? அப்படியா? இப்ப நீங்க இதை சாப்பிடுங்க. அப்புறம் நான் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டேன், அதனால உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஐயோ பைத்தியமே, நீ இதை கூட சாப்பிட்டிருந்தா எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா நாளையில இருந்து நம்ம என்ன பண்றதுன்னு அதை பத்தி யோசிக்கணும். ஆமாக்கா, மளிகை சாமான் எல்லாமே சுத்தமா காலி ஆயிடுச்சு. அப்பன்னு பார்த்து வெளியில ஒருத்தர் பிச்சை கேட்டு வந்திருந்தாரு. பிக்ஷை தாருங்கள், பிக்ஷை தாருங்கள். வணக்கம் பாபா. நலம் உண்டாகட்டும். எனக்கு கொஞ்சம் பிக்ஷை கொடு மகளே. பாபா, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வீட்ல எதுவுமே இல்ல. கொஞ்சம் தான் வீட்ல சாப்பாடு இருந்தது, அதை கூட நான் அக்காவுக்கு இப்பதான் கொடுத்தேன். எங்களை மன்னிச்சிடுங்க பாபா. எதுக்காக அப்படி சொன்ன ரீனா? வீட்டுக்கு பிராமணரோ யாராவது பிக்ஷு கேட்டு வந்தாலும் இப்படி அவங்கள நம்ம திருப்பி அனுப்பக்கூடாது. ஆனா அக்கா, உங்க 2 பேருக்கும் நிறைய பாசம் இருக்கு. அந்த பாசத்தால தான் உன்னோட பசி அடக்கிக்கிட்டு உன் அக்காவுக்கு சாப்பாடு கொடுக்குற. அப்புறம் அக்கா தங்கச்சிக்கு தர்மத்துக்கான வழியை காட்டிக்கிட்டு இருக்க. சின்னவ ரொம்ப பாசமானவ, அப்புறம் பெரியவ தர்மத்தை காப்பாத்துறவ. ரொம்ப நல்ல விஷயம். பாபா, எங்க வீட்டு நிலைமைய உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் நான் இப்படி சொன்னதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இதுல மன்னிப்பு கேட்கறதுக்கு எந்த விஷயமும் இல்ல மகளே. பாசத்தை விட ஒரு பெரிய தர்மமே கிடையாது. பாபா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எழுந்து டீனா ரீனா கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்க 2 பேரும் எனக்கு செஞ்ச சேவைகள்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? பாபா, இந்த கிராமத்துல ஒரு வைரஸ் பரவி இருக்கு. கடந்த 3 வருஷமா அதுக்கு எந்த தீர்வும் இல்லாம போயிடுச்சு. நீங்க அதை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்களேன். அந்த பாபா ஏதோ யோசிச்சுட்டு சிரிச்சாரு. அப்புறம் என்ன சொன்னார்னா, ஒருவேளை இதான் விஷயம்னா இரட்டை சகோதரிகளான உங்களுக்கு நான் ஒரு தாபா கொடுக்குறேன். நீங்க 2 பேரும் அதுல எந்த ஒரு சாப்பாடு செஞ்சாலும் அது மக்களோட வியாதியை சரி பண்ணும். அது அவங்களோட உடம்புக்கு சக்தியை கொடுக்கும். ஆனா என்ன பாபா? அந்த நல்ல விஷயம் நடக்கணும்னா ஒருத்தவங்க ரொம்ப நல்ல மனசோட கருணை உள்ளத்தோட இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த சாப்பாடுகளை செய்யணும். ஒருவேளை சுயநலத்தோட அதை செஞ்சாங்கன்னா அப்புறம் அதோட எல்லா பலன்களும் வீணா போயிடும். நீங்க சொன்னதை நாங்க கவனத்துல வச்சுக்கிறோம் பாபா. அப்பதான் எங்க அவங்களுடைய வீடு இருந்ததோ அதுக்கு எதிரையே ஒரு டாபா உருவாச்சு. அப்புறம் அந்த பாபா சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. வாங்கக்கா, இப்ப நாம இந்த டாபாவுல நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அப்புறம் மக்களோட வியாதிய நம்ம குணமாக்குவோம். இனிமே நாம 2 பேரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. 2 சகோதரிகளும் அவங்க டாபாவுல வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல உணவுகள் தயாராயிடுச்சு. அந்த டாபாவை பார்த்துட்டு மாலத்தையும் அமிர்தாவும் அங்க வந்தாங்க. அம்மாடி டீனா, ஆமா என்ன விஷயம்? இந்த டாபா எங்க இருந்து வளர்ந்து வந்தது? ஆமா, ஏதோ மாயம் நடந்தா போல இருக்கு. அட மாலத்தி சித்தியா, வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. உங்களோட வியாதி மொத்தமும் தீந்து போயிடும். அப்புறம் இதுக்கு யாரும் நாங்க பணம்லாம் அதிகமா வாங்க மாட்டோம். ஆமா, 2 வேலைக்கான சாப்பாட்டை இங்க இருந்தே கொண்டு போங்க. உங்க சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதே செலவுல உங்களுக்கு டாபாவில் சாப்பாடு கொடுக்குறோம். சரி 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 அம்மா, நிஜமாவே வா, கொடுமா, எங்களுக்கும் சாப்பிட ஏதாவது கொடு. டீனாவும் ரீனாவும் அவங்க சாப்பிட்றதுக்காக அங்க 2 பிளேட் எடுத்து வச்சாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்ச நேரத்துல அவங்க உடம்புல இருந்த எல்லா வியாதியும் சரியாயிடுச்சு. அப்புறம் 2 பேருக்கும் ஒரு புது புத்துணர்ச்சி ஏற்பட்டுச்சு. இத உண்மையிலேயே மாயம்னு தான் சொல்லணும் குழந்தைங்களா. இந்த கிராமமே நோயால அவதிப்பட்டு இருக்கு. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உணவு தாமா வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். நாங்க நாளைக்கு பணத்தை கொடுக்கறோம். சரிங்க சித்தி, உங்களுக்கு எப்ப பணம் கிடைக்குதோ அப்ப வந்து கொடுங்க போதும். ஆனா நீங்க வீட்டுல இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்துங்க. அப்புறம் நீங்க பணத்தை எப்ப வந்தனாலும் கூட கொடுக்கலாம். 1 மாசம் கடந்து போயிடுச்சு. அமிர்தாவும் கிராமத்தை சேர்ந்த சில பேரும் தாபாவுக்கு வெளியில சாப்பிடறதுக்காக லைன்ல நின்றுட்டு இருந்தாங்க. அப்பதான் தலைவர் கையில ஏதோ பேப்பர் எடுத்துக்கிட்டு அங்க வந்தாரு. என்ன விஷயம் ரீனா, டீனா? ரொம்பவே செழிப்பா இருக்கீங்க போல. ஏன், அதுலயும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ரீனா, கொஞ்சம் அமைதியாரு. அம்மாடே, நீ எதுக்காக ரீனாவை தடுத்து நிறுத்துற? அவ உண்மையை தானே சொல்றா. எல்லாரோட நோயும் சரியாயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன்.
அதனால தான் என்னையே எதிர்த்து இவ்வளோ பேசுறீங்களா? தலைவரே, நீங்க மருந்து மாத்திரைக்கு பதிலா எங்க எல்லாரையும் உங்க நிலத்துல வேலை செய்ய சொல்லில சொன்னீங்க. ஆமாங்க சித்தி, இவர் சொல்றத பார்த்தா இந்த கிராமத்தையே இவர் மொத்தமா வாங்கிட்டா மாதிரி பேசுறாரு. அப்புறம் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் இவரு அடிமையா நினைக்கிறாரு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த வியாதியில இருந்து நாம குணமாகணுமேன்னு நினைச்சு சந்தோஷப்படணும். நீங்க எல்லாம் முதல்ல இதை யோசிங்க. தயவு செஞ்சு இப்படி சண்டை போட்டுக்கிறத நிறுத்துங்க. இப்போவே உங்க எல்லாரோட வாயையும் அடைக்கிறேன் பாருங்க. இந்த காகிதத்தை பாருங்க. அந்த தலைவர் டீனா கிட்டயும் ரீனா கிட்டயும் ஒரு அக்ரிமெண்ட்டை காட்டினாரு. என்னம்மா விஷயம்? இவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்க அதை நானே சொல்கிறேன். இவங்களோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கடன் வாங்கி இருந்தாரு. அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாததால இந்த நிலம் இப்போ எனக்கு சொந்தம். இவங்களோட ஏழ்மையை பார்த்து இவ்வளோ நாளாக எதுவும் சொல்லலை. ஆனால் இப்போ இந்த நிலம் எனக்கு வேணும். இது ஒரிஜினல் தான். இதில் உங்கள் அப்பாவோட கையெழுத்து இருக்கு. என்ன கையெழுத்தா? என்னாச்சும்மா? மாலதி எதுக்கு அதிர்ச்சி ஆகுறாங்கன்னா, ஏன்னா உங்க அப்பாவுக்கு படிக்கவோ எழுதவோ தெரியாது. அவரு கை நாட்டு தான் வைப்பாரு. சே, 2 கிழவைங்களும் சேர்ந்து என் வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. தலைவரே, நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டீங்க. இங்க இருந்து ஒழுங்கா போயிடுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. டீனாவுக்கு எப்பவுமே கோபம் வராது. அவ கோவத்தோட இருக்கிறத பார்த்துட்டு ரீனா ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. அப்புறம் கூட இருந்தவங்களும் கூட. உங்க எல்லாரையும் நான் கவனிச்சுக்கிறேன். இப்படி சொல்லிட்டு தலைவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. பல நாட்கள் ஆயிடுச்சு. அப்புறம் ராத்திரி நிலவு பூமியை பிரகாசிச்சுக்கிட்டு இருந்தது. தலைவர் அந்த டாபா கிட்ட முகமூடி போட்டுக்கிட்டு வந்தாரு. அப்புறம் அதே ரசாயன பொருளை கையில வச்சுக்கிட்டு அந்த டாபாக்குள்ள நுழைஞ்சாரு. இப்போ இந்த அரிசிகள்லையும் இந்த கெமிக்கலை நான் கலந்துடுறேன். ஏன்னா யாரெல்லாம் இங்கே சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கும் வியாதி வரும். அப்புறம் பார்க்குறேன் இந்த கிராமத்து ஜனங்கள்லாம் என்னை எதிர்த்து எப்படி பேசுகிறாங்கன்னு. தலைவர் டாபாக்குள்ள இருந்த அரிசி பருப்புல அந்த ரசாயனத்தை தெளிச்சாரு. அங்க ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு ரீனா அங்க வந்தா. யார் நீ? திருட திருட திருட! தலைவர் அங்கிருந்து ஓடிட்டாரு. டீனா ரீனாவோட குரலை கேட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்தா. என்ன ஆச்சு ரீனா? என்ன நடந்தது? ஏதோ ஒரு திருட இங்க நின்றுட்டு இருந்தான். அப்புறம் என்ன பார்த்தது ஓடிட்டான். ஆனா எதுவும் திருடு போகல. ஆனா இது என்ன கெட்ட வாடை வீசுது. 2 பேரும் அரிசி பருப்புகளை பார்த்தாங்க. அதுல இருந்து ரசாயன வாடை வீசுச்சு. 2 பேரும் மறுநாள் காலையில இத காட்டுறதுக்காக மாலதி அமிர்தாவை கூப்பிட்டாங்க. என்ன ஆச்சு டீனா? இங்க பாருங்க சித்தி, இதுல யாரோ ரசாயனத்தை தெளிச்சிருக்காங்க. கிராமத்துல ஏற்படுற வியாதிக்கு காரணமும் இந்த ரசாயனம் தான். அது சரி, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அது விஷயம் என்னன்னா சித்தி, டீனா பாபா கொடுத்த வரத்தை பத்தி எல்லா விஷயங்களையும் சொன்னா. அப்புறம் அவ சொன்னா அவளால எல்லா வியாதிகளையும் புரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அதுக்கான நிவாரணத்தையும் பண்ண முடியும்னு சொன்னா. அது சரி, இதுதான் விஷயமா? ஆமா, இத செஞ்சது யாரு? இத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் என்னோட யோசனையை கேட்கணும். கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு தலைவர் வந்தாரு. டாபால உட்கார்ந்தவங்க எல்லாரும் வயிற்று வலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் தலைவர் இதை பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, பார்த்தீங்கல்ல, இவங்க 2 பேரும் நம்பினா இப்படிதான் நடக்கும். எனக்கு முன்னாடியே நல்லா தெரியும். இது ஒன்றும் அந்த நோய்க்கு மருந்து கிடையாது. அந்த நோய்க்கான மருந்து என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. தலைவரே, கொஞ்சம் மருந்து கொடுங்க, வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது. இந்தாங்க மருந்து. ஏற்கனவே முழு ஏற்பாடோட வந்திருக்கீங்க போல இருக்கு தலைவரே. இங்க மாத்திரை மருந்து தேவைப்படும் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அது நான் எப்பவும் இதை என் கையிலே தான் வச்சுக்கிட்டு இருப்பேன். எப்போ தேவைப்படும்னு தெரியாதுல்ல, இப்போ தேவைப்பட்டுடுச்சு. அப்போ அதோ சிண்டு கொண்டு வரானே, அது என்ன? சிண்டுன்னு பேர் கொண்ட ஒரு பையன் அதே ரசாயன டப்பா எடுத்துட்டு இருந்தான். முன்னால் அதுதான் தலைவர் தெளிச்சாரு. ஏதாவது ஞாபகம் வந்ததுங்களா? ஆனா நீங்க 2 பேரும் என்ன பார்க்கலன்னு தான் நான் நினைச்சேன். இப்போ இந்த சந்தேகம் எனக்கு உண்மையாயிடுச்சு. அப்போ நேற்று வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த திருட நீங்க தான் இல்லையா? ரீனா ராத்திரி பார்த்த அந்த டப்பா அதே மாதிரி இருக்கிற டப்பாவை நான் ஏற்பாடு பண்ணேன். இப்போ நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்க. அப்போ இத்தனை வருஷமா வியாதி உண்டாகிறதுக்கு காரணம் நீங்க தான்ல. இதுக்கு மாத்திரை கொடுத்து பெரிய மகான் மாதிரி நடிச்சிங்களா? இந்த கிராமத்தை விட்டு போயிடு. தலைவர் அங்கிருந்து ஓடிட்டாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கிராமத்துல நோயினால யாருக்கும் எந்த கஷ்டமும் ஏற்படல. அந்த மாய டாபா தொடர்ந்து நடந்தது.